என்னோட சாய் தேவுக்கு இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு நாள் டிஃபன் கொடுங்கம்மா பசங்க கேட்டிருந்தாங்க. அதனால குட்டி குட்டியாக கட் பண்ண இட்லி வந்து வச்சுட்டு தக்காளி கடையில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் மேலே இருக்கிறது அந்த தட்டில் வந்து தக்காளி கடையில் வந்து ஊற்றிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும், ஸ்பைஸியாக பண்ணலாம். நான் கிட்ஸ்க்கு பண்ணுறதுனால கொஞ்சம் மீடியமான காரம் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட தேவ் அண்ட் சாய்க்கு 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி இட்லி கட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து தக்காளி கடையில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வேணும் அப்படின்னா கீழே இந்த வீடியோக்கு கீழே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சிம்பிள் இருக்கும், அங்கே லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இப்போவே இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி தக்காளி குழம்பே பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் தென் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யா பழம் வச்சுருக்கேன் அண்ட் தென் சாத்துக்குடி கொஞ்சம் வச்சுருக்கேன். என்னோடய பெரிய பையனுக்கு வீட்டில் அரைச்ச இட்லி பொடி கொஞ்சம் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணலைன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.